குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற லெசன் வந்து ஏஜ் ஆஃப் சாசர். ஸோ ஏஜ் ஆஃப் சாசர் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா வந்து என்னோடய சோர்ஸஸ் மட்டும் நம்பி இருக்காதீங்க. நான் சொல்கிறத நீங்கள் நோட்ஸாக வந்து எடுங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நிறைய வெப்சைட்ஸில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் சர்ச் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சர்ச் பண்ணி நான் எடுத்த விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப நம்ம தேடி லேர்ன் பண்ணி கண்டுபிடிச்சி அந்த தேடி லேர்ன் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு மெமரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெட் செட்டு, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. அது போக நம்மளோட பிஹெச்டி படிக்கணும்னாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இது எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம தேடி படிக்கும்போது நம்மளோட நாலேஜ் வந்து நல்லாவே டெவலப் ஆகும். ஸோ நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுட்டு அது போக நீங்களும் தேடி படிங்க, நோட்ஸ் எடுத்து படிங்க. அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது. ஓகே, இப்போ நம்ம ஏஜ் ஆஃப் சாசருக்குள்ளே போகலாம். ஸோ ஏஜ் ஆஃப் சாசர் எப்போ பிறந்தார் அப்படின்னா வந்து 1340 பிறந்தார். இட்ஸ் நாட் அப்ராக்சிமேட்டாக இதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இட் இஸ் அபவுட் இது பிறந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க. அண்ட் ஹி வாஸ் டைட் இன் த இயர் 1400 இறந்து போயிடுறாரு. ஸோ சாசரோட பீரியட், நம்ம சாசர் அவங்களோட பீரியட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து மிடில் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பீரியடை வந்து மிடில் இங்கிலீஷ் பீரியட். ஸோ இந்த பீரியட் சாசர் மிடில் இங்கிலீஷ் பீரியடில் என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ 1066 to 1300 இந்த மிடில் இங்கிலீஷ் பீரியடான சாசர் பீரியட். அதுக்கு முன்னாடி பிஃபோர் சாசருக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த 1066 இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது நிறைய கொஸ்டின்ஸில் வந்திருக்கு. இந்த 1066 நார்மன் கான்க்யூஸ்ட் வந்து நடக்குது. அதில் வில்லியம் த கான்க்யூரர் ஹீ கான்க்யூர்ட் த கண்ட்ரி நேம்ட் இங்கிலாந்து கண்ட்ரியை கான்க்யூர் பண்ணுறாரு யார்? வில்லியம் த கான்க்யூரர். இவர் ஃப்ரான்ஸை சேர்ந்தவர். ஸோ கான்க்யூர் பண்ணிடுறாங்க அந்த நார்மன் கான்க்யூஸ்டில். ஸோ நார்மன் கான்க்யூஸ்ட் எப்போது ஹேப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் 1066 அப்படின்னு நம்மளுக்கு மறக்காமல் சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1300 to 1400. இந்த 1300 to 1400 தான் சாசரோட ஏஜ் ஆஃப் சாசர் இஸ் பிட்வீன் 1300 to 1400. அதுக்கப்புறம் 1400 to 1500 வந்து ஏஜ் ஆஃப் ரிவைவல். இந்த ஏஜ் ஆஃப் ரிவைவலில் வந்து நம்ம சாசருக்கு அப்புறம் வந்து எல்லாம் போயிடுச்சு, சாசரை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி நிறைய ஒரிஜினாலிட்டியெல்லாம் மிஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரீபத் மாதிரி வரும். இந்த ரிவைவல் பீரியடில் திரும்ப நம்மளுக்கு ஒரு ஒழுங்கான நிறைய ப்ராப்பரான விஷயங்கள் திரும்ப நடைபெறக்கூடிய பீரியட் தான் இந்த ஏஜ் ஆஃப் ரிவைவல். இந்த ஏஜ் ஆஃப் ரிவைவல் இது வந்து 15th century ரைட். இந்த 15th centuryயில் வார் ஆஃப் ரோசஸ் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வார் ஆஃப் ரோசஸ் அது நடைபெற்றிருக்கும். அது வந்து இந்த 15th century தான் வந்து இங்கிலீஷ் பீரியட்லேயே வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் நம்ம பேரன் பீரியட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாமே வந்து என்ன சொல்லியாச்சு, எல்லாமே ஒரிஜினாலிட்டி எல்லாமே வந்து எல்லா இதுவுமே வந்து அந்த பீரியடில் வந்து போச்சு. ஸோ இட்ஸ் அ பேரன் பீரியட் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா சாசரோட பீரியடில் என்னென்ன ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், ஏஜ் ஆஃப் சாசர்னு படிக்கும்போது சும்மா படிக்கக்கூடாது. அவரோட பீரியடில் என்னென்ன ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு, என்னென்ன விஷயங்கள் நடந்தது, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சாசரோட ஏஜில் தான் இட்ஸ் அ பிகினிங் ஆஃப் என்னது 100 years வாரோட பிகினிங் வந்து சாசரோட பீரியடில் தான் 100 years வாரோட பிகினிங். ஓகே, பிகினிங் ஆஃப் 100 years வார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? பிளாக் டெத்தை இன்னொரு இதில் என்ன சொல்லுவாங்கன்னா கிரேட் பிளாக்யூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ கிரேட் பிளாக்யூ அப்படின்னா வந்து இந்த பிளாக் டெத்து, இந்த பிளாக் டெத்தால் நிறைய பீப்புள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க லைஃப்பில் வந்து அவங்க அந்த உயிர்லாம் வந்து போயிருக்கும். அதுவும் வந்து நிறைய 4 million பீப்புளுக்கு மேலே வந்து இங்கிலாண்டில் வந்து
இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த பிளாக் டெத்னால. இதை வந்து பாபோனிக் பிளேக்யூ அப்படின்னும் சொல்லுவாங்க. இது வந்து இந்த பீரியடில் வந்து நடைபெற்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து லொலாட்ஸ் மூமெண்ட்டும் நடக்கும். லொலாட்ஸ் மூமெண்ட் வந்து எதை பற்றி அப்படின்னா வந்து சர்ச்சஸ் பற்றி. என்னென்னா சர்ச்சஸில் வந்து 2 டீமாக என்ன சொல்கிறது, சர்ச்சஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கத்தோலிக் பீப்புள் இருப்பாங்கள்ல, ரோமன் கத்தோலிசமில் இருந்து பிரிஞ்சு ப்ரொட்டஸ்டன்ட் அப்படிங்கிறவங்க வந்து பிரிவாங்க. ஸோ அதை லீட் பண்ணவர் தான் ஜான் வைக்லிஃப். ஹீ இஸ் கண்டெம்ப்ரரி ஆஃப் சாசர் அண்ட் ஹீ டிரான்ஸ்லேட்டட் பைபிள் இன்டு இங்கிலீஷ். ஃபஸ்ட்டு பைபிளை இங்கிலீஷில், வில்லியம் டிண்டலேலாம் வருவார். ஸோ நம்ம வந்து குழம்பிடக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் பைபிளை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து யார் அப்படின்னா வந்து ஜான் வைக்லிஃப், ஞாபகம் இருக்கணும். அடுத்தது வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி போனவங்க தான் நிறைய பீப்புள். ஸோ இதை வந்து லொலாட்ஸ் மூமெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் பெசன்ட்ஸ் ரிவால்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த இவங்க மேலே இந்த பிளாக் டெத்லாம் வரும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, பிளாக் டெத் வர்ற டைமில் இந்த இவங்களோட நிலங்களில் ஃபார்மர்ஸ் வந்து வேலை செய்வாங்கள்ல. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஹை டேக்ஸஸ் வந்து போடுறாங்க. அதை எதிர்த்து போராடுறாங்க அந்த பர்சன்ஸ்னாலே ஃபார்மர்ஸ். ஸோ இவங்களோட ஒரு சேலஞ்சஸாக எடுத்து அவங்க வந்து போராடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துச்சு. பெசன்ட்ஸ் ரிவால்ட் 1381 நடக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம் 100 Years War பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த 100 Years War எப்போ நடக்குது அப்படின்னா வந்து 1338 1453 வரைக்கும் நடைபெறுது. 1338 1453 வரைக்கும் நடைபெறுது. இந்த 100 Years War வந்து 1337 1453 வரைக்கும் நடைபெறுது. ஸோ இது வந்து எங்கே நடக்குது, பேட்டில் பிட்வீன் ஃப்ரான்ஸ் அண்ட் இங்கிலாண்டுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் உள்ள பேட்டில் தான் இந்த 100 Years War. ஸோ இந்த 1338 இங்கிலாண்டை ரூல் பண்ணது யார் அப்படின்னா வந்து எட்வர்ட் III அப்படிங்கிற கிங் தான் வந்து என்ன பண்ணுறாரு, இங்கிலாண்டை வந்து அந்த டைமில் ரூல் பண்ணுறாரு. ஓகேவா, அப்போது என்ன ஆகுது, இந்த வார் வந்து நடக்குது. எட்வர்ட் III வந்து என்ன பண்ணுறாரு, அந்த கிங் எட்வர்ட் III. ஸோ எட்வர்ட் III அவர் தான் வந்து இங்கிலாண்டை ரூல் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ 1346 எட்வர்ட் III என்ன பண்ணுறாரு, ஃப்ரான்ஸை இன்வைட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த 100 Years War வந்து 1337 நடக்கு. அப்போது இங்கிலாண்டில் கிங்காக இருந்தது எட்வர்ட் III. அது எண்டாச்சு தெரியுமா 1453. அந்த 1453 இங்கிலாண்டில் கிங்காக இருந்தது யார் அப்படின்னா வந்து ஹென்ரி IV. யார், ஹென்ரி IV. அவர் தான் வந்து இங்கிலாண்டில் கிங்காக இருப்பார். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1337 யார் கிங்காக இருந்தாங்க, எட்வர்ட் III. அண்ட் 1453 ஹென்ரி IV வந்து கிங்காக இருக்கிறாரு. ஸோ இந்த பீரியடில் வந்து 100 Years War 1337 to 1453 இதில் வந்து நிறைய லாட் ஆஃப் ஸ்மால் வார்ஸ் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு, ஹேப்பன் இன் திஸ் பீரியட். இந்த பீரியடில் நிறைய ஸ்மால் வார்ஸ் எல்லாமே நடக்குது. ஸோ இங்கிலாந்து வந்து ஆல்ரெடி லாஸ்ட் ஆகிருப்பாங்க. இதில் 1036 நடந்துச்சு இல்லை, 1066 அந்த பேட்டில் ஆஃப் ஹேஸ்டிங்ஸ், அந்த இது பேர் பேட்டில் ஆஃப் ஹேஸ்டிங்ஸ். அதில் ஆல்ரெடி அவங்க லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் லாஸ் பண்ணாங்க, டியூக் வில்லியம் கான்க்யூர் த இங்கிலாந்து. டியூக் வில்லியம், நான் சொன்னல, வில்லியம் த கான்க்யூரர், நார்மன் கான்க்வெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது பேட்டில் ஆஃப் ஹேஸ்டிங்ஸ். ஓகேவா, ஸோ இந்த இதில் வந்து யார் லாஸ் பண்ணால், இங்கிலாந்து வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இங்கிலாந்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் லாஸ் பண்ணிட்டாங்க. இந்த 100 Years Warல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு லாங் போ அப்படிங்கிறத ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த லாங் போவை இங்கிலாந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த லாங் போவை ரெடி பண்ணி அந்த லாங் போ மெத்தடை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, பேட்டில் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேட்டிலோட சிக்னிஃபிகண்ட்டே என்னன்னு பார்த்தோன்னா,
லாங் போ மெத்தட். இந்த லாங் போ மெத்தடை வச்சு இங்கிலாந்து பீப்புள் என்ன பண்ணிடுறாங்க, ஃப்ரெஞ்சை வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ யார் ஜெயிச்சாச்சு? இங்கிலாந்து வந்து ஜெயிச்சாச்சு. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ யார் பிறக்கிறா அப்படின்னா வந்து நம்மளோட சாசரோட பெத் வந்து நடக்குது. பெத் ஓகே 1340 அவர் பிறக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அது இந்த 100 years வார் நடக்கல. எப்போ நடந்துச்சு? 1337. இந்த நடந்துட்டுருக்கிற டைமில் ஒரு விஷயம் இங்கிலாண்டில் ரொம்ப கொடூரமான விஷயம் ஒன்று நடக்குது. அதுதான் வந்து இந்த பபோனிக் பிளேக்யூ சொன்னேன்ல, அந்த பிளேக் வருதுல்ல, அந்த நோய், அந்த டிசீஸ் வந்து வருது ரொம்ப சிவியராக அந்த இங்கிலாண்டில் வந்து வருது. அப்போது நம்ம கிங் எட்வர்ட் 3 தான் என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு, ரூல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்கிலாண்டை இது எப்போ ரீச் பண்ணிச்சு அப்படின்னா 1348 இந்த பிளேக்யூ வந்து இங்கிலாண்டை ரீச் பண்ணுது. அதுவும் எந்த மந்த்தில் அப்படின்னா ஜூன் மாதம் இந்த பிளேக்யூ இங்கிலாண்டை வந்து ரீச் பண்ணுது. ஸோ இந்த ஜூன் மாதம் 1348 இங்கிலாண்டில் இந்த பிளேக்யூ வருது. ஆனால் இது வந்து ஒரு வருஷம் தான் இருக்குது. 1348 to 1349 வரைக்கும் தான் இந்த பிளேக்யூ வந்து இங்கிலாண்டில் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய 4 million ஆஃப் பீப்புள் இன் இங்கிலாந்து வந்து என்ன பண்ணுறாங்க, இறந்து போகிறாங்க. ஸோ இந்த பாக்டீரியாவுக்கு ஒரு நேம் கொடுக்காங்க, எர்சினியா பெஸ்டிஸ். அந்த பாக்டீரியாவோட நேம், அந்த பிளாக் டெத் வந்துச்சுல, அந்த பாக்டீரியாவோட நேம் எர்சினியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற நேமை வந்து இந்த பிளாக் டெத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எர்சினியா பெஸ்டிஸ் அந்த பாக்டீரியாவோட நேம் வந்து. ஸோ 4 million ஆஃப் பீப்புள் இன் இங்கிலாந்து வந்து என்ன பண்ணுறாங்க, இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸோ இந்த 1348 to 1349 இது நடக்குது. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன், 1337 to 1453 100 years வார். இந்த 100 years வார் இன் பிட்வீனில் என்ன நடந்துச்சு, இந்த கிரேட் பிளேக்யூவான பபோனிக் பிளேக், பிளாக் டெத்துன்னு சொல்லலாம், அது வந்து வந்துச்சு. அந்த பாக்டீரியா நேம் எர்சினியா பெஸ்டிஸ். 1348 to 1349 1 year தான் இங்கிலாண்டில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது வந்த மந்த் வந்து 1348 ஜூன் மாதம் இங்கிலாண்டுக்கு இந்த இது வருது, நம்மளுக்கு கொரோனா வந்த மாதிரி இதில் அந்த பபோனிக் பிளேக்யூ வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1359 அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சாசர் பார்த்தோன்னா இந்த ஃப்ரெஞ்ச் வாரில் சாசர் வந்து 1359 வந்து ஃப்ரெஞ்ச் வாருக்கு வந்து சாசர் வந்து போகிறாரு. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாசர் எப்போ ஃப்ரெஞ்ச் வாருக்கு போனார், 1359 போகிறாரு. 1337 to 1453 100 years war. 1348 to 49 அந்த கிரேட் பிளேக்யூ, பபோனிக் பிளேக்யூ. 1359 சாசர் went to ஃப்ரெஞ்ச் வார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த நம்மளோட அந்த இங்கே ஆன்டி கிளரிக்கல் இங்கிலீஷ் கிறிஸ்டியன்ஸ்ன்னு இருக்காங்க. இவங்க தான் வந்து யார், ஜான் வைக்லிஃபோட ஃபாலோவர்ஸ். ஓகேவா? குரூப் ஆஃப் ஆன்டி கிளரிக்கல் இங்கிலீஷ் கிறிஸ்டியன்ஸை. இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க, எந்த பீரியடில் வாழ்ந்தாங்க அப்படின்னா வந்து 1300 to 1500 அந்த பீரியடுக்குள்ளே வாழ்ந்தவங்க தான் வந்து இந்த ஆன்டி கிளரிக்கல் கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்கெல்லாம் ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜான் வைக்லிஃப். இந்த ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜான் வைக்லிஃபை எப்படி கூப்பிடுவாங்கன்னா லொல்லார்ட்ஸ் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. இந்த லொல்லார்ட்ஸ்னு இவங்களெல்லாம் வந்து கூப்பிடுவாங்க. இவர் ஜான் வைக்லிஃப் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீ இஸ் அ கிறிஸ்டியன் ரிஃபார்மர். இவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் ரிஃபார்மர். இவர் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் தியாலஜியனாக படிச்சிருப்பார். ஆனால் இவர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாரானா இல்லை. ஸோ அவரை வெளியே அனுப்பிடுவாங்க. பட் அவரோட கற்றுக்கிட்ட விதம் எல்லாமே நல்லா கற்றுருப்பார். ஆனால் பாதியிலே எக்ஸ்பெல்ட் ஆகி வெளியே வந்துடுவார் நம்ம ஜான் வைக்லிஃப். ஹீ இஸ் அ கிறிஸ்டியன் ரிஃபார்மர். டிரான்ஸ்லேட்டட் பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ஹீ டிரான்ஸ்லேட்டட் த பைபிள் இன்டு இங்கிலீஷ் ஃப்ரம் லாட்டின் வேர்ஷன்லேருந்து. எந்த வேர்ஷன்லேருந்து இவர் வந்து பைபிளை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணாருன்னு கேட்பாங்க. ஸோ ஹீ டிரான்ஸ்லேட்டட் த பைபிள் இன்டு இங்கிலீஷ் ஃப்ரம் லாட்டின் வேர்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது யார் இவர் ஜான் வைக்லிஃப்
அந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணி எல்லா விஷயங்களும் பண்ணுறாரு. அவருக்குன்னு ஃபாலோவர்ஸ் வராங்க. அப்போது இங்கிலாண்டில் ரீஜியனில் அந்த இங்கிலாண்டை ஆட்சி பண்ணது யார் அப்படின்னா வந்து ரிச்சர்ட் II. நோட் பண்ணிக்கோங்க, ரிச்சர்ட் II. ஸோ ரிச்சர்ட் II த்ரோனுக்கு எப்போ வர்றாரு? 1377 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1377 ரிச்சர்ட் II 1377. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வாட் டைலர்ஸ் ரிபெலியன். ஸோ வாட் டைலர்ஸ் ரிபெலியன்னு சொல்லுவாங்க, அது பெசன்ஸ் ரிவால்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வாட் டைலர்ஸ் ரிபெலியன், வாட் டைலர் அவர் பேர், ஓகேவா? வாட் டைலர்ஸ் ரிபெலியன், வாட் டைலர்ஸ் ரிபெலியன். இந்த வாட் டைலர்ஸ் ரிபெலியனுங்கிறது வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா வந்து 1381 வந்து நடக்குது. ஸோ இது வந்து 1381. இந்த வாட் டைலர் ரிபெலியனை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பெசன்ஸ் ரிவால்ட், இது பெசன்ஸ் ரிவால்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட் டைலர் தான் வந்து என்ன பண்ணுறாரு? லீடர் ஆஃப் பெசன்ஸ் ரிவால்ட் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை பெசன்ஸ் ப்ரொட்டஸ்ட், இல்லைன்னா வாட் டைலர்ஸ் ரிபெலியன் அப்படின்னு கேட்டாலும் வாட் டைலர் தான் ஆன்சர்னு எழுதணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கிரேட் பாப்புலர் ரிபெலியன் அப்படின்னு கேட்டாலும் வாட் டைலர்ஸ் ரிபெலியன் எப்போது 1381 வந்து நடக்குது. இந்த வாட் டைலர்ஸ் ரிபெலியன் எதனால் அப்படின்னா வந்து எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால தான். எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து இங்கிலாண்டில் வந்து ரொம்ப மோசமாக ரொம்பவே வந்து டிக்ரேட் ஆகிட்டு இருந்தது அந்த டைம் வந்து. ஏன் அப்படின்னா வந்து பிளாக் டெத்துக்கு அப்புறமே, ஆஃப்டர் பிளாக் டெத் அந்த எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிங் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹை டாக்ஸஸ் வந்து போடுறாங்க. எதுக்காக? 100 years வாரும் நடக்குதுல்ல. ஸோ அனௌன்ஸ்டு த ஹை டாக்ஸஸ். அதனால் ஃபார்மர்ஸ் என்ன பண்ண முடியலை, அவங்களால ஹை டாக்ஸஸ் வந்து பே பண்ண முடியலை. ஸோ அது வந்து அவங்களுக்கு லேண்ட் ஓனர்ஸ் வந்து நல்லா எல்லாமே எப்படி மாறுதுன்னா, நல்லா ரிச் பீப்புளுக்கு எல்லாமே சாதகமாகவும், இந்த ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் இந்த விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வந்துடுது. ஸோ இந்த பர்சன்ஸ் எல்லாமே வந்து அதனால அகெயின்ஸ்ட் பண்ணி ரிபல் பண்ணுறாங்க. அது வாட் டைலர்ஸ் ரிபெலியன். இது வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. 1381 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 1381. எதனால் இந்த டாக்ஸஸ் ஹை ஆகுது அப்படின்னாலும் அது வந்து 100 years வார், அதுக்கு நடுவில் பிளாக் டெத், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாஃப்ரி சாசர். ஸோ அவரோட பீரியட் என்ன பண்ணுறாங்கன்னா 3 பீரியட்ஸை வந்து பிரிக்கலாம் சாசரோட பீரியடை. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட்டு 30 years ஹிஸ் யூத் டு இயர்லி மேன்ஹுட். 30 yearsனால இயர்லி மேன்ஹுட் தானே. ஸோ அந்த அவரோட யூத் டு இயர்லி மேன்ஹுட் வரைக்கும் பிரிக்கிறாங்க. அந்த பீரியட் பார்க்கணும். அந்த 30 years வரைக்கும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து அவர் வந்து ஹீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மோஸ்ட்லி பை ஃப்ரெஞ்ச் லிட்ரரி மாடல்ஸ்னால ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, ஸோ அவரோட ஒர்க்ஸ்லாம் பார்த்தா ஃப்ரெஞ்ச் ஒர்க்ஸை வச்சு பேஸ் பண்ணி அந்த மாதிரியே எழுதியிருப்பார். அது வந்து அவரோட 30 years. அந்த 30 years ஆனதுக்கு அப்புறம் அந்த மேன்ஹுட் அந்த அடுத்த ஒரு 15 வருஷம் 15 years என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து இவரோட லைஃப்பில் வந்து இவர் ஒரு டிப்ளோமேட்டாக மாறுவார். டிப்ளோமேட் அப்படின்னாலே நல்லாவே தெரியும், ஃபார் த ஷேக் ஆஃப் த கண்ட்ரி. அவங்க வந்து உழைப்பாங்கல்ல, அந்த டிப்ளோமேட்டாக கண்ட்ரிக்காக இது பண்ணிகிட்ருப்பார், நேஷனுக்காக, டு ப்ரொடெக்ட் த நேஷனோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கும். ஸோ அவரோட ஆக்டிவ் லைஃப் எப்படி இருந்துச்சு? டிப்ளோமேட்டாக இருந்தது. அண்ட் மேன் ஆஃப் அஃபேர்ஸ் அந்த மாதிரி இருந்தார். அப்போது அந்த பீரியடில் தான் நிறையா டூர்ஸ் எல்லாமே போவார். இட்டாலி நிறைய கண்ட்ரீஸ்க்கு போயிருப்பார். அப்புறம் இட்டாலிக்கெலாம் போவார். ஸோ அப்படி இட்டாலி போகும்போது இவருக்கு வந்து இட்டாலியன் மேலே ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிரும். ஸ்ட்ராங்கர் இன் இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து 30 yearsக்கு அப்புறம் அந்த 15 years சொன்னல அதுக்கடுத்து லாஸ்ட் 15 years வந்து இவரோட இது ஃபுல்லாகவே இங்கிலீஷ் பீரியட். அந்த லாஸ்ட் 15 years வந்து இங்கிலீஷ் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப லிட்ரரியில் ரொம்ப ரிச்சஸ் டெவலப்மெண்ட்லாம் வந்து கொண்டு வந்திருப்பார். இதுதான் இவரோட பீரியட். இவரோட பீரியடான ஃப்ரெஞ்ச் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரெஞ்ச் பீரியடில் வந்து இவரோட பாய்ஹுட்
அந்த ஃப்ரெஞ்ச் பீரியட் வந்து பாய்ஹுட், ஓகேவா. இட்டாலியன் பீரியட் மேன்ஹுட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ பாய்ஹுட்டில் லண்டனில் வந்து இருக்கிறாரு. இந்த லண்டனில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இவர் லண்டனில் இருக்கார். இவரோட பாய்ஹுட் எல்லாமே லண்டனில் இருக்குது. அப்போ அவரோட எஜுகேஷன், அந்த பாய்ஹுட் அந்த லைஃப்பில் வந்து அவரோட எஜுகேஷன் பார்த்தோன்னா வந்து எதுவுமே நம்மளுக்கு அவர் நல்லா படிச்சிருக்கிறாரா இல்லையா, நோ நத்திங் அபவுட் ஹிஸ் எஜுகேஷன் ஆஃப் சாசர், அதை பற்றி கரெக்டான ப்ரூஃப் எதுவுமே வந்து கிடையாது. அவங்க டேடி பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஒரு ஃபாதர் வந்து ஒரு ஒயின் மெர்ச்சண்ட்டாக இருக்கிறாரு. எங்கே அப்படின்னா வந்து ராயல் ஹவுஸ்னாலே தெரியும், கிங்கோட ஹவுஸ்க்கு ஒயின் மெர்ச்சண்ட்டாக ஒயினை ட்ரேட் பண்ணுறாரு, அந்த வியாபாரம் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க அப்போ தான் ஒயின் மெர்ச்சன்ட் சாசரோட டேடி. அப்போது வந்து என்ன ஆகுது, இதன் மூலமாக இவர் வந்து 17 வயசாக இருக்கும்போது 17 இயர்ஸாக இருக்கும்போது சாசர் வந்து ஒரு பேஜ் பாயாக கிங் ஹவுஸில் வேலைக்கு செய்கிறாரு. யாருக்கு? பிரின்சஸ் எலிசபெத். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரின்சஸ் எலிசபெத்தோட ஒரு பேஜ் பாயாக தான் வந்து இந்த டைமில் இருக்கிறாரு. ஸோ இவரோட கனெக்ஷன் வந்து ராயல் கோர்ட்டோட ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு 40 இயர்ஸ்க்கும் இவர் வந்து 3 கிங்க்கு அடியிலையும் இவர் வந்து வேலை பார்த்துருக்குறாரு, ஓகேவா. யார் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த எட்வர்ட் 3 சொன்னேன்னா, எட்வர்ட் 3 ரிச்சர்ட் 2 ஹென்ரி 4 மார்க் பண்ணிக்கோங்க. எட்வர்ட் 3 ரிச்சர்ட் 2 அண்ட் ஹென்ரி 4 இவங்க கூட இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவங்களுக்கு கீழே அவர் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க கூட அவர் பயணிச்சுட்டு இருந்திருக்காரு அந்த லைஃப்பில், ஓகேவா. ஸோ இவர் வந்து அந்த ராயல் ஹவுஸில் ஒர்க் பண்ணுறாரு. அப்போது இவருக்கு குயினுக்கு ஒரு மேட் இருக்காங்க, ஓகேவா. குயினோட ஹானருக்காக, மேட் ஆஃப் ஹானர் ஆஃப் த குயினுக்கு ஒவ்வொரு பணிவிடைக்கும் இருப்பாங்க. இது ஹானருக்காக ஒரு மேட் இருக்காங்க. அந்த மேடு யார் அப்படின்னா ஃபிலிஃபர் ரோயட். இவங்க வந்து ஜான் ஆஃப் காண்ட் அப்படிங்கிற ஒரு டியூக் ஆஃப் லான்கஸ்டர், ஓகேவா. லான்கஸ்டரில் ஒரு டியூக் கிங், ஓகேவா. ஜான் ஆஃப் காண்ட் அவங்களோட சிஸ்டரோட அந்த ஜான் ஆஃப் காண்ட் இருப்பார்ல, அவங்க ஒய்ஃபோட சிஸ்டர் தான் யார், ஃபிலிஃபர் ரோயட். ஸோ இந்த ஃபிலிஃபர் ரோயட்டை இவர் என்ன பண்ணுறாரு, மேரேஜ் பண்ணிக்கிடுறாரு. ஆனால் ஒரு டவுட்ஃபுல்லான ரெஃபரன்ஸ் தான் என்னென்னா, இவரோட லைஃப்பில் இவரோட மேரேஜ் லைஃப் வந்து ஹாப்பியஸ்ட் ஒன் வந்து கிடையாது அப்படிங்கிற ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஃபிலிஃபர் ரோயட் அவங்க ஒய்ஃபு, இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இவரோட ஃப்ரெஞ்ச் பீரியடில் இவரோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள், ஓகேவா. அதுக்கடுத்தது பார்த்தோன்னா இட்டாலியன் ஸோ இந்த இட்டாலியன் பீரியடில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து 1370, ஓகேவா. 1370 he sent to abroad for diplomatic missions. அந்த டிப்ளமேட்டிக் ட்ராவல்ஸ் அந்த இதெல்லாம் பண்ணுறாரு. ஏன்னா கண்ட்ரிக்காக, அவங்க கண்ட்ரியோட நேஷனுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய ட்ராவல்ஸ்லாம் 1370 ஆரம்பிக்கிறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, 1370 ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1370 to 1380 வரைக்கும் இதே தான் இவருக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1372 கரெக்டாக 1372 என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இட்டலிக்கு போகிறாரு. ஃபார் கமர்ஷியல் பர்பஸ்க்காக, அவரோட பிஸ்னஸ், அவரோட க்ரோத்துக்காக 1372 கமர்ஷியல் பர்பஸ்க்காக இவர் என்ன போகிறாரு, இட்டாலிக்கு வந்து போகிறாரு. இந்த இட்டாலியில் போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அப்போ போகும்போது அவர் கமர்ஷியல் பர்பஸ்க்காக போகும்போது அங்கே நிறைய ஒர்க்ஸ் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரு. 1382 அப்பாயிண்டட் அஸ் கண்ட்ரோலர் ஆஃப் கஸ்டம்ஸ். இவர் வந்து ஒரு கஸ்டம் கண்ட்ரோலராக 1382 he is appointed as கண்ட்ரோலர் ஆஃப் கஸ்டம்ஸ், ஓகேவா. 1382 கண்ட்ரோலர் ஆஃப் கஸ்டமாக இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த இட்டாலியன் பீரியடில். இந்த இங்கிலீஷ் பீரியடில் என்ன நடக்குது அப்படின்னா வந்து இங்கிலீஷ் பீரியடில் அடுத்தது இங்கிலீஷ் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரெஞ்ச், இட்டாலி அண்ட் இங்கிலீஷ் பீரியடில் 1386 ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1386, ஓகேவா. 1382 இட்டாலியன் பீரியடில் கண்ட்ரோலர் ஆஃப் கஸ்டமாக இருந்தார் நான் சொன்னேன். அடுத்த 4 இயர்ஸ்
கழிச்சு த இங்கிலீஷ் பீரியட். இந்த இங்கிலீஷ் பீரியடில் 1386 இவர் வந்து ஒரு எலெக்டட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக எங்கே ஃப்ரம் கெண்ட் அங்கே தான் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு எலெக்டட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் இவர் இங்கிலீஷ் பீரியடில் தானே இறந்தும் போவார். 1400 அக்டோபர் 14, ஓகேவா, அக்டோபர் 14 வந்து இவர் வந்து இறந்து போவார். இவர் தான் ஃபஸ்ட்டு போயட். இவர் தான் வந்து எங்கே இது பண்ணுவாங்க, வெஸ்ட்மினிஸ்டர் அபே அப்படிங்கிற பிளேஸில் இவர் பரி பண்ணுவாங்க, போயட்ஸ் கார்னரில். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். சாசரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த லிட்ரேச்சரில் ரொம்ப பெருசு தான். ஸோ இவரோட பீரியடாக 3 பீரியட்ஸாக வந்து இந்த கான்ட்ரிபியூஷன் அவர் பங்களிச்சிருப்பார்ல ஒவ்வொரு விஷயங்கள். அதாவது 3 பீரியட்ஸை வந்து பிரிக்கிறாங்க. 3 ஸ்டேஜஸ்னு சொல்லுவாங்க, 3 பீரியட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் பீரியட் தான் ஃபஸ்ட்டு பீரியட், ஓகேவா. நம்ம பார்த்தோம்ல இவரோட பாய்ஹுட், அந்த 30 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஏர்லி மேன்ஹுட் நம்ம படித்தோம்ல அந்த இது. அதில் வந்து சாசரோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரெஞ்ச் ஒர்க் மேலே இருந்தது. எப்படின்னா என்ன புக் அப்படின்னா வந்து ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ் அப்படிங்கிற புக்கு, ஓகேவா. ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ் இந்த ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ் அப்படிங்கிறது வந்து இவரோட டிரான்ஸ்லேட்டட் ஒர்க் ஃப்ரம் ஃப்ரெஞ்ச் ஒர்க்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். அந்த ஃப்ரெஞ்ச் ஒர்க் என்னது அப்படின்னா வந்து லி ரொமான் டி லா ரோஸ் அப்படிங்கிற ஃப்ரெஞ்ச் ஒர்க்கை வந்து இவர் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருப்பார். இந்த போயம் வந்து ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் போயம் இன் மிடில் ஏஜஸில் ரொம்ப ஃபேமஸான பாப்புலர் போயமாக இருந்தது. இது எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1360 பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து அலிகரிக்கல் போயம். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, அலிகரிக்கல் போயம். ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ் published in 1360. It's a allegorical poem, French work. அது ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ் அப்படின்னு அவர் வந்து எழுதியிருப்பார். அலிகரிக்கல் போயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அலிகரிக்கல் போயம் ஃப்ரெஞ்ச் பீரியடில் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து பார்க்கும்போது இந்த இதில் வேறு என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா வந்து இதில் வந்து மொத்தம் எத்தனை லைன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து இந்த ஒர்க்கில் 1700 லைன்ஸ். இதில் நிறைய லைன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு 1700 லைன்ஸ் வந்து நம்ம சாசரோடது, ஓகேவா. நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் 1700 லைன்ஸ் சாசரோட ஓன் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு அலிகரிக்கல் போயம். அடுத்தது வந்து இவரோட பீரியடில் ஒரு ஒர்க் எழுதுகிறாரு. அது என்னென்னா இந்த ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ் சொன்னோம்ல, ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ். இதுவும் இவரோட பீரியடில் ஒரு முக்கியமான ஒர்க்கு தான் இந்த ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ். இதில் வந்து நான் சொன்னேன்ல, இது வந்து டிரான்ஸ்லேட்டட் ஒர்க். இவர் வந்து ஃப்ரெஞ்சில் தான் வந்து ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ் இந்த நேமில் தான் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார், ஓகேவா. அடுத்தது வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் த பீரியட். அந்த பெஸ்ட் ஆஃப் த பீரியட்லேயே ஒரு முக்கியமான ஒர்க் என்னென்னு சொன்னோன்னா, இவர் எழுதின பீரியடில் பெஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னா டெத் ஆஃப் த பிளான்ச்சி த புக் ஆஃப் டச்சஸ், ஓகேவா. என்னது டெத் ஆஃப் பிளான்ச்சி த புக் ஆஃப் டச்சஸ். அது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ஒர்க்கு இந்த புக் ஆஃப் டச்சஸ் அது வந்து பிளான்ச்சியோட டெத்து, ஓகேவா. இந்த டெத் ஆஃப் பிளான்ச்சி த டச்சஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்போ எழுதியிருப்பாங்க அப்படின்னா 1369 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1369 இந்த புக் ஆஃப் டச்சஸ் வந்து ஜான் ஆஃப் காண்ட் அவங்க ஒய்ஃப்காக பிளான்ச்சி அவங்க டெத்துக்காக எழுதுனாங்களா. அவங்க டெத் வந்து 1368 நடந்திருக்கும். ஸோ இட் இஸ் ரிட்டன் அரவுண்ட் 1369 எழுதியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா. ஸோ 1369 ப்ராபப்ளி ரிட்டன் பிட்வீன் 1369 to 1370. ஸோ 1369 தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க.
இவங்களோட டெத்து 1368. இதுவும் ஆக்சுவலாக ஒரு டெத் அப்படின்னா வந்து என்ன எழுதுவாங்க நார்மலாக எல்லா ரைட்டர்ஸும் எலிஜி தான் எழுதுவாங்க. சோகமான ஒரு சாங்ஸ் தான் எழுதுவாங்க. ஆனால் இவர் அப்படி எழுதாமல் இவர் அதுக்கு பதிலாக இது எழுதலை. இவர் இதுக்கு பதிலாக என்ன எழுதுனா அலிகரிக்கல் போயம் தான் எழுதினார். சரி, வாட் இஸ் அலிகரிக்கல் போயம்? அலிகரிக்கல் போயம்னா என்ன? அலிகரிக்கல் போயமில் நிறையா இமேஜஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரைட்? ஸோ இமேஜஸ் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. அப்படியே நம்ம அதை படம் பார்த்த மாதிரி இருக்கும் அந்த அலிகரிக்கல் போயம் பார்க்கும்போது. ஸோ எலிஜியாக எழுதாமல் ஒரு அலிகரிக்கல் போயமாக நிறைய இமேஜஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருப்பார். ஸோ இந்த போயம் வந்து ஜான் ஆஃப் காண்ட் தான் சாசர்கிட்ட வந்து ஜான் ஆஃப் காண்ட் வந்து ஒரு பேட்ரன், ஓகேவா? பேட்ரன் ஆஃப் சாசர். ஓகே, அவர் வந்து கேட்டிருப்பார், அவர் ஆதரிக்கிறவர் சாசரை, ஜான் ஆஃப் காண்ட். ஸோ ஹி ஆஸ்க்ட் சாசர் டு ரைட் அ போயம் அபவுட் ஹிஸ் ஒய்ஃப் Blanche. So he wrote the poem Book of Duchess, that is allegorical poem, in 1369. Roman of the Rose na 1360. That's translation French work, okay va? நான் வச்சுக்கணும். ரோமன் டி லா ரோஸ் அப்படிங்கிற பாப்புலரான ஒரு ஒர்க்கில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. டெத் ஆஃப் பிளான்ச்சி த டச்சஸ் இஸ் ஆல்சோ known as புக் ஆஃப் டச்சஸ் 1369. யார்? ஜான் ஆஃப் காண்ட் அவங்க ஒய்ஃப்காக அவங்க டெத்தை இது பண்ணி அலிகரிக்கல் போயமாக எழுதியிருப்பார். ஓகே, இட்டாலியன் பீரியடில் எடுத்துக்கிட்டோன்னா இவரோட சீஃப் ஒர்க் வந்து ட்ராய்லஸ் அண்ட் கிரிசேடே. இதுதான் வந்து இவரோட சீஃப் ஒர்க். நோட் பண்ணிக்கோங்க, சீஃப் ஒர்க் ஆஃப் சாசர் டியூரிங் இட்டாலியன் பீரியட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து சீஃப் ஒர்க் வந்து ட்ராய்லஸ் அண்ட் கிரிசேடே அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். அடுத்தது வந்து இதில் இன்னொரு விசேஷமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் லைன்ஸ் வந்து 8000 லைன்ஸ் வந்து இருக்குது. இந்த ட்ராய்லஸ் அண்ட் கிரிசேடேல லைன்ஸ் எத்தனைன்னு கேட்பாங்க. 8000 லைன்ஸ், ஓகேவா? இந்த ட்ராய்லஸ் அண்ட் கிரிசேடேயோட சோர்ஸ் எதில் எடுத்தாங்க அப்படின்னா வந்து சோர்ஸ் வந்து இந்த பொக்கேஷியோவோட ஃபில்லஸ்ட்ராட்டோ. பொக்கேஷியோ ஹீ இஸ் அ ரைட்டர் ஆஃப் ஃபில்லஸ்ட்ராட்டோ. அதில் உள்ள சோர்ஸ் எடுத்து தான் இந்த ஒர்க்கை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு சீஃப் ஒர்க், மாஸ்டர் பீஸ் ஆஃப் திஸ் பீரியட் அப்படின்னு கேட்பாங்க. சீஃப் ஒர்க்னு கேட்பாங்க. என்ன கேட்டாலும் இட்டாலியன் பீரியடோட மாஸ்டர் பீஸ், இட்டாலியன் பீரியடோட சீஃப் ஒர்க் எழுதணும்னா நம்மளோட ட்ராய்லஸ் அண்ட் கிரிசேடே எழுதணும். இதில் 8000 லைன்ஸ் இருக்குது. இது வந்து எதில் உள்ள சோர்ஸ் அப்படின்னா பொக்கேஷியோவோட ஃபில்லஸ்ட்ராட்டோ அதில் உள்ள சோர்ஸ்லேருந்து எடுத்து எழுதியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவோம். So original story was favorite of many authors during middle source of the poem is Boccaccio's El Filostrato. ஸோ இதே ட்ராய்லஸ் அண்ட் கிரிசேடே தான் இட்டாலியன் பீரியடில் இவரோட சீஃப் ஒர்க், கிரேட் ஒர்க் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது வந்து அவரோட மாஸ்டர் பீஸ். 8000 லைன்ஸ். இதோட சோர்ஸ் வந்து பொக்கேஷியோ அண்ட் ஃபிலஸ்ட்ராட்டோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒர்க் இருக்குது. அது என்னதுன்னா ஹவுஸ் ஆஃப் ஃபேம். ஸோ இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் இருக்குல்ல, இது வந்து ஒரு ட்ரீம், ஓகேவா? ட்ரீம் பற்றியான போயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவுஸ் ஆஃப் ஃபேம் இஸ் அ போயம் அபவுட் ட்ரீம், பட் இட் இஸ் அ அன்ஃபினிஷ்டு போயம். இது வந்து இந்த போயம் வந்து கம்ப்ளீட் பண்ணப்படலை, எழுதிக்கோங்க. அன்ஃபினிஷ்ட் போயம், ஓகேவா? ஏன் அப்படின்னா வந்து இந்த போயம் ஆக்சுவலாக இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேம்ங்கிற போயம் வந்து அன்ஃபினிஷ்டு போயம். இது வந்து ஒரு ட்ரீம், ஓகேவா? எழுதிக்கோங்க, அன்ஃபினிஷ்டு ஒன், ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ட்ரீம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு கிரேட் ஈகிள் வந்து ஆத்தரை வந்து அப்படி கேரி பண்ணி டெம்பிள் ஆஃப் வீனஸ்லேருந்து அப்படி கேரி பண்ணி போகிற மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேம். அன்ஃபினிஷ்டு போயம், இட்ஸ் அ ட்ரீம். இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து இது வந்து டான்டீஸோட டிவைன் காமெடி. டான்டி அப்படின்னு ஒரு ரைட்டர், இட்டாலியன் ரைட்டர், ஓகே? இந்த டான்டியோட ஒர்க் என்ன அப்படின்னா வந்து டிவைன் காமெடி. ஸோ டிவைன் காமெடி, இந்த டிவைன் காமெடி அப்படிங்கிற ஒர்க்கை வந்து டான்டியோட ஒர்க்கு.
ஸோ இந்த டிவைன் காமெடியில் இருந்து தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ரிசம்பிளன்ஸ் அப்படியே அதே மாதிரியே ஹவுஸ் ஆஃப் ஃபேமை எழுதியிருக்கிறாரு. ஹவுஸ் ஆஃப் ஃபேம் இஸ் a resemblance of Dante's divine comedy. It's an unfinished poem and it is about dream. ஓகே அப்படின்னு எழுதிக்கிடணும். அடுத்தது ஒரு ஒர்க் இருக்குது, அது என்னென்னா The Legend of Good Women. ஓகே, The Legend of Good Women, The Legend of Good Women. இங்கிலீஷில் இவர் வந்து இது வந்து இவர் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதுனது. ஆக்சுவலி இது இட்டாலியன் ஒர்க்கு. அதோட ஹெட்டிங் எப்படி இருக்குன்னா த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் அப்படி இல்லாமல் உமன் ஏ இருக்கும். ஓகேவா, இது வந்து லாட்டின். ஓகே, ஸோ இது வந்து அவர் எழுதியிருப்பார். ஸோ அதோட இன்டென்ஷன், இவரோட இன்டென்ஷன் இந்த ஒர்க்கில் லெஜெண்ட் ஆஃப் குட் உமனில் இவரோட இந்த டேல்ஸ் 19 டேல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு இவர் பிளான் பண்ணியிருப்பார். டு கம்ப்ளீட் 19 டேல்ஸ், பட் ஹீ ஒன்லி ஃபினிஷ்ட் 8 டேல்ஸ். 8 டேல்ஸ் தான் ஃபுல்லாக முடிச்சிருப்பார். 9th டேல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், ஆனால் அது வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். ஓகேவா, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்காது. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 9th டேல் வந்து இன்கம்ப்ளீட் ஒன்னாக தான் இருக்கும். அடுத்தது பார்லிமெண்ட் ஆஃப் ஃபால்ஸ். இதுவும் அவரோட ஒர்க் தான், பார்லிமெண்ட் ஆஃப் ஃபால்ஸ். ஓகேவா, இந்த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபால்ஸ் வந்து 1382. ஓகேவா, இவர் வந்து பார்லிமெண்ட் ஆஃப் ஃபால்ஸ் வந்து எப்போ இது பண்ணார், எழுதியிருப்பார் 1382. ஸோ இது வந்து இவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமரை வந்து காமிக்கிற ஒர்க்கு. சென்ஸ் ஆஃப் ஹியூமர், நிறைய காமெடி பண்ணுற மாதிரி எழுதியிருப்பார், சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஸோ இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து இதில் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், இவரோட சாசரோட ஏஜ்லேயே வந்து இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமருங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து சாசரோட காமிக் ஸ்பிரிட்டை வந்து காமிக்கிற மாதிரியான ஒர்க்காக வந்து இருக்குது. ஸோ இந்த ஒர்க் வந்து எழுதிக்கோங்க சரியா. இந்த ஒர்க் இதில் இருக்குது, நான் சொல்கிறேன். இந்த ஒர்க் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மீட்டிங் ஆஃப் ஃபோல்ஸ் ஆஃப் சென்ட் வேலண்டைன்ஸ் டே அண்ட் இஸ் தாட் டு செலிப்ரேட் த betrothal of Richard to Anne of Bohemia. So இந்த ஒர்க் வந்து இட்ஸ் அ கனெக்ஷன் ஆஃப் த மேரேஜ் ஆஃப் Richard with Anne of Bohemia. ஸோ இந்த betrothal மேரேஜ், ஓகேவா, யாருக்கும் ரிச்சர்டுக்கும் ஆனி ஆஃப் பொஹேமியா betrothal, வேலண்டைன்ஸ் டே, சென்ட் வேலண்டைன்ஸ் டே, மீட்டிங் ஆஃப் ஃபூல்ஸ் ஆன் சென்ட் வேலண்டைன்ஸ் டே, betrothal ரிச்சர்ட் டு ஆனி ஆஃப் பொஹேமியா. என்னது, த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபோல்ஸ். எப்போ 1382. இதே 1382 நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன் என்ன நடந்துச்சுன்னு. அது என்னென்னு ஞாபகம் இருக்கா? சாசர் அப்பாயிண்டட் as a controller of custom இட்டாலியன் பீரியட்லன்னு சொன்னேன்ல, அந்த டைம் தான் இதுவும் எழுதியிருக்காரு. என்னது, பார்லிமெண்ட் ஆஃப் ஃபோல்ஸ், இட்டாலியன் பீரியட். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1382. 1381 வாட் டைலர்ஸ் ரிபெலியன், அந்த பெசன்ஸ் ரிவால்ட் வந்து நடந்துச்சுன்னு சொன்னேன்னா 1381 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணி படிக்கணும். ஸோ 1382 என்ன எழுதியிருக்காரு, பார்லிமெண்ட் ஆஃப் ஃபோல்ஸ். யார் மேரேஜ், ரிச்சர்ட் டூ. அப்போ சென்டர் அந்த இட்டாலியன் பீரியடில் இருக்கும்போது ரிச்சர்ட் டூ தான் ஆட்சியில் இருப்பார். ஸோ நீ ஆனி ஆஃப் பொஹேமியா, அவங்க பெட்ரோத்தல் பற்றி, சென்ட் வேலண்டைன்ஸ் டே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இந்த 1382 இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அது என்ன விஷயம் நடந்துச்சு கனெக்ட் பண்ணணும். அதே இட்டாலியன் பீரியடில் அவர் வந்து கண்ட்ரோலர் ஆஃப் கஸ்டமாக மாறுறாரு, அதான் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் பீரியட் பார்க்கலாம். நம்ம இங்கிலீஷ் பீரியட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இட்டாலியன் பீரியடில் ஒரு வாட்டி நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்டாலியன் பீரியட்னாலே இவரோட மாஸ்டர் பீஸ் என்னென்னு ஞாபகம், சீஃப் ஒர்க் ட்ராயல்ஸ் அண்ட் கிறிசடி. அது அதோட சோர்ஸ் எங்கே இருக்குது, பொக்கேஷியோட எல் ஃபிலஸ்ட்ரெட்டோ, அது ஞாபகம் வச்சுக்கணும். இதில் மொத்தம் எத்தனை லைன்ஸ் எழுதுறாரு, 8000 லைன்ஸ் வந்து எழுதுறாரு.
அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட். அடுத்து ஹவுஸ் ஆஃப் ஃபேம். இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேம்ங்கிறது வந்து ஒரு என்ன சொல்லுவோம், ட்ரீம். ஆனால் இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணப்படல, அன்ஃபினிஷ்டு போயம். இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேமில் ஒரு ஈகிள் வந்து ஆத்தர் டெம்பிள் ஆஃப் வீனஸில் வந்து கேரி பண்ணிட்டு போகிறது ஒரு ஸ்டோரி அந்த போயமில் கொண்டு வந்திருப்பாங்க. ஹவுஸ் ஆஃப் ஃபேமில் அன்ஃபினிஷ்டு ட்ரீம். ஓகே, இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தி லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் அப்படின்னு உமன் அப்படிங்கிறத ட்ரான்ஸ்லேட் பண்ணி, லெஜெண்ட் ஆஃப் குட் உமனை ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருப்பார். இந்த லெஜெண்ட் ஆஃப் குட் உமனுங்கிறது லாட்டின் ஒர்க், அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருப்பார் நம்ம ஆத்தர். ஸோ அதில் வந்து இவரோட இன்டென்ஷன் இஸ் டு கம்ப்ளீட் 19 tales, பட் ஹி ஒன்லி கம்ப்ளீட்டட் த 8 tales அண்ட் த 9th one இஸ் த இன்கம்ப்ளீட் ஒன்னாக வச்சுருப்பார். 9th one வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், பட் இட் வாஸ் இன்கம்ப்ளீட். அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் ஆஃப் ஃபேம். இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அன்ஃபினிஷ்ட் போயம் ட்ரீம்னு சொன்னோம்ல, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் வந்து எதோட ரிசம்லன்ஸ், டாண்டியோட டிவைன் காமெடி. டாண்டின்னு ஒரு ரைட்டர் இருப்பார்ல, அவரோட டிவைன் காமெடியோட ரிசம்லன்ஸ் தான் இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் எப்போ எழுதியிருப்பார்? பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் 1382. இவர் வந்து கஸ்டம் என்னது அந்த கண்ட்ரோலர் ஆஃப் கஸ்டமாக இட்டாலியன் பீரியடில் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருப்பார். அப்போ தான் இவர் பார்லிமெண்ட் ஆஃப் ஃபோல்ஸ் 1382 அதே 1382 எழுதுறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1382 இவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அந்த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபோல்ஸில் ஆத்தரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், காமிக் ஸ்பிரிட், அதை வந்து பார்க்கலாம். இட்ஸ் அ மேரேஜ் பிட்ரோத்தல் பிட்வீன் ரிச்சர்ட் அண்ட் ஆனி ஆஃப் பொஹேமியா, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோதான். இனிமேல் இங்கிலீஷ் பீரியட் பார்க்கலாம். சாசரோட இங்கிலீஷ் பீரியட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து சாசரோட மாஸ்டர் பீஸ் என்னது அப்படின்னா வந்து சாசரோட மாஸ்டர் பீஸ் வந்து இந்த கேண்டர்பரி டேல்ஸ் தான். ஓகேவா, இவரோட மாஸ்டர் பீஸ். இதில் வந்து 17,000 லைன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து கலெக்ஷன் ஆஃப் 24 ஸ்டோரிஸ், 24 ஸ்டோரிஸ் வந்து இருக்குது. அண்ட் 17,000 லைன்ஸ் வந்து இருக்குது. கலெக்ஷன் ஆஃப் ஹவு மெனி ஸ்டோரிஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 24 ஸ்டோரிஸ், 24 டேல்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்டோரிஸ். ஓகேவா, இதில் வந்து என்னென்னா வந்து ஆக்சுவலாக இது எல்லாருக்குமே மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும்ல. இது வந்து எதை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க, எந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி அப்படின்னா வந்து பொக்கேஷியோட டீகேமரன் அப்படிங்கிற ஒர்க்கு. இதில் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம், பொக்கேஷியோ நோட் பண்ணிக்கோங்க. இதோட என்ன ஒர்க் அப்படின்னா டீகேமரன் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இதை வந்து எழுதியிருப்பார். கேண்டர்பரி டேல்ஸ் வந்து பொக்கேஷியோட டீகேமரன். இது வந்து சோஷியல் அந்த கேதரிங் ஆஃப் ஈச் கிளாஸ் ஆஃப் சொசைட்டியில் நிறைய கிளாஸஸ் இருப்பாங்கள்ல, அந்த எல்லா கிளாஸும் வந்து சொசைட்டியில் உள்ள எல்லா ஈச் கிளாஸஸும் ஒரு இடத்துல கேதர் ஆகுறாங்க. அதை பற்றி ஒரு ஸ்டோரி. என்ன பிளான் அப்படின்னா வந்து நிறைய பேர் வேறு இடத்துல இருந்து ஒரு இன்க்கு வந்திருப்பாங்க. அந்த இன் பேர் வந்து டபர்ட் இன். ஓகேவா, இது இம்பார்ட்டண்ட். இந்த டபர்ட் இன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஆக்சுவலாக இதை ரீட் பண்ணுங்கள், சர்ச் பண்ணி ரீட் பண்ணுங்கள். இதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஆஃப் கேண்டர்பரி டேல்ஸ் எப்படி நடந்துச்சுன்னு ஒரு வாட்டி நீங்கள் எடுத்து ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டபர்டின் அப்படிங்கிற ஒரு பிளேஸ், சரியா, அங்கே வந்து எல்லா பில்கிரிம்ஸ்க்கு போகிறதுக்காக ஒரு பில்கிரிமேஜ் போகிறதுக்காக எல்லா பில்கிரிம்ஸும் வராங்க. அது எங்கே போகிறதுக்காக அப்படின்னா வந்து தாமஸ் பெக்கெட் அவரோட ஷ்ரைன், அந்த புனிதர், அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காட்லி மேன், ஒரு புனிதராக வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டவர் தாமஸ் பெக்கெட். அவர் கேண்டர்பரி அப்படிங்கிறது பிளேஸ். அந்த கேண்டர்பரியில் தான் வந்து அவரோட ஷ்ரைன் ஆஃப் தாமஸ் பெக்கெட் இருக்குது. அதை பார்க்குறதுக்காக எல்லா பீப்புள்ஸும் வராங்க. ஸோ அவங்க வர வழியில் ஸ்டே பண்ணுற நேம் தான் வந்து இந்த டபர்டின். இது வந்து சவுத் வார்க் லண்டனில் வந்து இருக்குது, லண்டன். ஓகே, அப்போது வந்து இந்த பில்கிரிம்ஸ் எல்லாருமே வராங்க. சாசரும் அங்கே போகிறாரு. போயிருக்கும்போது அவர் சொல்கிறாரு, மொத்தம் எத்தனை பில்கிரிம்ஸ் வராங்கன்னா 29 பில்கிரிம்ஸ் வராங்க. சாசரோட சேர்த்து 30 பில்கிரிம்ஸ் தான் மாறுறாங்க. ஸோ நம்ம கேண்டர்பரி போகும்போது டேல்ஸ் சொல்லலாம் அப்படின்னு வந்து பிளான் வந்து பண்ணுறாங்க. ஆனால் போகும்போது இப்போது 30 மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல மொத்தம், இப்போ சாசரோட சேர்த்து போகும்போது 2 டெய்லு, அடுத்து திரும்ப வரும்போது 2 டெய்லு ஆள் இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லி
மொத்தம் 120 டேல்ஸ் சொல்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. 120 டேல்ஸ். ஆனால் சாசரால் 24 டேல்ஸ் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. அதுவும் 20 தான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். அந்த 4மே வந்து பார்ட்லி அரைகுறையாக அப்படி கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்பார். ஓகேவா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேரக்டர்ஸ் இன் கேன்டர்பரி டேல்ஸில் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து கேரக்டர்ஸும் இருக்காங்க. அது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் கேன்டர்பரி டேல்ஸ். கேன்டர்பரி டேல்ஸில் இங்கிலீஷ் பீரியடில் ஒரு ஃபேமஸான ஒரு இதாக இருந்துச்சு. நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த கேன்டர்பரி டேல்ஸில் உள்ள கேரக்டர்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ. நீங்கள் எல்லாருமே நோட்ஸ் எடுத்து படிங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். நிறைய சோர்ஸஸை சர்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிங்க. தேங்க்யூ.